மதுரை மேலூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் களை கட்டியது. 10 ஜோடி பெரிய மாடுகள், 39 ஜோடி சின்ன மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற பந்தயத்தின் போது ஒரு வண்டியின் சக்கரம் உடைந்தது. எனினும் அதை பொருட்படுத்தாமல் உரிமையாளர் வெற்றிகரமாக இலக்கை எட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். மாவட்டம் பலாப்பாடி மலை கிராமத்தில் பெருமாள் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் மாடுகள் வண்ண வண்ண தோரணங்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு ஊர் முழுவதும் அழைத்துச் செல்லப்பட்டு சிறுதானிய காணிக்கை பெறப்பட்டது. தொடர்ந்து கிராம மக்கள் தேரினை தங்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை திருச்சி கோட்ட மேலாளர் ஆய்வு செய்தார். 24 கோடி ரூபாய் செலவில் நடைமேடை, எஸ்கலேட்டர், தோரண வாயில் உள்ளிட்ட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகனை சந்தித்து மயிலாடுதுறை காரைக்குடி இடையே மீண்டும் ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் பயணிகள் மனு அளித்தனர். தூத்துக்குடியில் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் கர்ப்பிணிகளுக்கு வளையல் மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்தினார். விரிவாக்கப் பணியின் போது வெல்டிங் தீப்பொறிப்பட்டு எலக்ட்ரிக்கல் கடையில் சிலிண்டர் வெடித்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. கலவை, ராணிப்பேட்டை, ஆற்காடு பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த தீயணைப்பு வீரர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்கம்பி உரசியதில் வைக்கோல் தீப்பிடித்து எரிந்தது. வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்பந்தமூர்த்தி தனது மாடுகளுக்காக வைக்கோல் கட்டுகளை வாங்கி கொட்டகையில் அடுக்கி வைத்துள்ளார். காற்று வீசியதில் கொட்டகையின் மேல் சென்ற மின் வயர் உரசி வைக்கோல் கட்டுகள் தீப்பிடித்ததாக தெரிகிறது. சென்னையை அடுத்த வியாசர்பாடியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வியாசர்பாடியில் வாடகை வீட்டில் லியோன்ஸ் பிராங்க்லின் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட லியோன்ஸ் தான் வசிக்கும் வீட்டில் கட்டைகளை அடுக்கி வைத்து உரிமையாளர் தொந்தரவு கொடுப்பதாக புகார் அளித்திருந்தார். நிகழ்விடத்திற்கு சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் வீட்டில் இருந்தது செம்மரக்கட்டைகள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் முகமது ரசூலை கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தியது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த தென்பெண்ணை ஆற்றில் நடைபெறும் அகழாய்வில் 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் குடுவை உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தன. எனதெரிமங்கலத்தில் தொல்லியல் ஆய்வாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பழங்கால மக்கள் பயன்படுத்திய குறியீடு பொறித்த சிவப்பு நிற சுடுமண் குடுவை, வெள்ளை நிற குறியீடு ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் ஈரோட்டை அடுத்த கொடுமணல் பகுதியில் கிடைத்த பொருட்களுடன் ஒத்துப்போவதால் 2000 ஆண்டு பழமையானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தெருவில் சுற்றித் திரிந்த நாய் கடித்து சாலையில் நடந்து சென்ற பெண் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். பையூர் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் நாய்கள் தொல்லை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீதியில் ஓடிவந்த நாய் ஒன்று கடித்ததில் காயமடைந்த அமுதா, சண்முகம், குமரேசன் உள்ளிட்ட 8 பேர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த ஈஸ்வரர் தருமபுரியைச் சேர்ந்த சிறுமியை திருமணம் செய்து தெலுங்கானா அழைத்துச் சென்று தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரில் தெலுங்கானா சென்று ஈஸ்வரரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஈஸ்வருக்கு ஏற்கனவே திருமணமானது தெரியவந்தது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சாலையோர கடைகளை அகற்ற முயன்ற நெடுஞ்சாலைத்துறையினருடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 70க்கும் மேற்பட்ட கடைகள் கிரிவலப்பாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கடைகளால் இடையூறு ஏற்படுவதாக கூறி நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களுடன் வந்தனர். நெடுஞ்சாலைத்துறையினரை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் மற்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் 1 வார கால அவகாசம் கேட்ட வியாபாரிகள் ஆட்சியர், ஆணையரை சந்தித்து முடிவெடுக்க உள்ளதாக கூறினர்.
நெல்லை மாவட்டம் அம்பை அருகே புலிகள் கணக்கெடுப்பு தொடர்பாக வனப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. முண்டந்துறை அலுவலகத்தில் நடந்த பயிற்சி முகாமில் 21 குழுக்களைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் திங்கட்கிழமை முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை புலிகள் கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் மீன்சுருட்டி கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்ற வலியுறுத்தி கருப்பு துண்டு அணிந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற அரசு மறுப்பதாக கூறிய பொதுமக்கள் விரைவில் டெண்டர் வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். போராட்டத்தில் மீன்சுருட்டி, குண்டவெளி, வெத்தியார்வெட்டு கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிவரும் வாரச்சந்தையை மீட்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சி அலுவலகம் எதிரே புதன்கிழமை தோறும் வாரச்சந்தை இயங்கி வரும் சூழலில் மற்ற நாட்களில் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு காலி பாட்டில்களை தூக்கி வீசுவதென அட்டகாசம் செய்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பர்னிச்சர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலம் போல் காட்சியளித்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து சேதமாகின. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு மஞ்சள், பீடி இலைகள், அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவை சட்டவிரோதமாக கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் திரேஸ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது படகு மூலம் இலங்கைக்கு 10 பெட்டிகளில் வைத்து கடத்த இருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திரேஸ்புரத்தைச் சேர்ந்த ஜெனிஸ்டன், அனில்ஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தனியார் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவன குடோனில் புகுந்து தொலைக்காட்சி, மின்விசிறி திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். முகத்தில் துணியுடன் குடோனில் நுழைந்த மர்ம நபர் 43 இன்ச் தொலைக்காட்சி, விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்களை திருடிச் செல்வது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் பிபிஎல் T20 கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. துத்திப்பேட் மைதான வளாகத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 6 அணிகள் கலந்து கொண்டு வீரர்களை ஏலம் எடுத்தன. 24ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் நிலையில் வெள்ளியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ், மாஹே மஹாலேஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ஒயிட் டவுன் ராப்தாட் ஜெயின்ஸ், ஏனாம் ராயல்ஸ் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன. மகா கும்பமேளாவில் 60 கோடி பேர் நீராடியுள்ள நிலையில் சிறை கைதிகளும் நீராடுவதற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள 75 சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகள் புனித நீராடும் வகையில் திரிவேணி சங்கமத்திலிருந்து குடங்களில் கங்கை நீர் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி அந்தந்த சிறைகளில் தொட்டியில் வைக்கப்பட்டுள்ள நீருடன் கங்கை நீர் கலந்து கைதிகள் நீராட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சிறைத்துறை அமைச்சர் தாரா சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள பிரபல தால் ஏரியை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தால் ஏரியில் படகு சவாரி செய்து குதூகலம் அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள தீயணைப்பு வீரர்கள் பனிக்கு மத்தியில் ஜாலியாக நடனமாடிய காட்சிதான் இது. உயிர்களை காப்பாற்றும் பணியில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தீயணைப்பு வீரர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை கொண்டாடினர். அவர்களது நடன வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் 50 லட்சம் பார்வைகளை கடந்து வைரலாகி வருகிறது. நீண்ட ஆயுள் வேண்டுமா?
அப்படியானால் குதிரை சவாரி செய்யுங்கள் என்கிறார் பிரிட்டனைச் சேர்ந்த 100 வயது மூதாட்டி எலிசபெத். ஸ்டாண்டன் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி எலிசபெத் தள்ளாத வயதிலும் குதிரை சவாரி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கால்களால் நடப்பதை விட குதிரை மீதான பயணம் சௌகரியமாக இருப்பதாகவும் சிறுவயது முதலே குதிரை சவாரி செய்து வருவதாகவும் எலிசபெத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள கேம்ப்டனில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது. உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய வானியல் நிகழ்வு வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. அதன்படி புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரவுள்ளன. இதன் பிறகு 2040ஆம் ஆண்டில்தான் இந்த அரிய நிகழ்வை காண முடியும் என தெரிவித்துள்ள நாசா, சனி, புதன், நெப்டியூன் ஆகிய கோள்களை தவிர்த்து மற்ற கோள்களை வெறும் கண்களாலும் காண முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. செல்போனின் பரிணாம வளர்ச்சி குறித்த வீடியோவை பகிர்ந்து மகேந்திரா தலைவர் ஆனந்த் மகேந்திரா நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். வசீகரமான இந்த போன்கள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ள அவர், மனித மூளையில் செல்போன் பொருத்துவதை காண காத்திருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார்.